உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாருங்க, ஐயப்பன் வழிபாடு எடுத்துக் கொள்வது நல்லது. பொதுவாகவே உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்டு வழிபாடு செய்வது நல்லது. ஐயப்பன் நினைத்து விரதம் இருப்பது நல்லது. அதாவது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகு செடி நட்டு வளர்ப்பது நல்லது. இப்ப எந்த கோவிலுக்கு சென்றாலும் அரளிப்பூ வாங்கி கொண்டு அம்மனுக்கோ இல்ல எந்த தெய்வத்துக்கோ நீங்க அரளிப்பூ சாற்றி வழிபாடு செய்தால் அற்புத பலனை கொடுக்கும். அதே போல் மாதுளை செடி நட்டு வளர்ப்பது நல்லது. இப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தில் சாதகமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், பூச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் உத்தர நட்சத்திரக்காரர்கள் சாதகமாக செயல்படும். இப்ப 4 நட்சத்திரத்துக்கும், அதாவது உத்திரம், அனுசம், உத்திரட்டாதி, பூசம், இந்த நட்சத்திரத்துக்கு அதி தேவதையாக சொல்லக்கூடியது ஐயப்பன். ஐயப்பன் வழிபாடு செய்வது நல்லது. ஐயப்பன் அன்னதான பிரபு என்று சொல்லக்கூடியவர், அன்னதானம் பண்ணுவது நல்லது. அதே போல் மகாலட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. இப்ப வீட்டுல மகாலட்சுமி போட்டோ வச்சு வீட்டுல மகாலட்சுமி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் குடும்பத்தில் செல்வம் சேரும். அதே போல் குடும்பத்தில் குலதெய்வம் இருக்கும். அப்ப குலதெய்வத்தினுடைய அருள் அவங்களுக்கு கிடைக்கும். லட்சுமி கடாசன்ற ஒரு அமைப்பு கிடைக்கும். திருப்பதி பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது. இல்ல அருகில் உள்ள பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது. இது போன்ற வகையில் நம்ம தெய்வத்தை நம்ம நாடி அந்த தெய்வத்தை சரணாகதி அடையும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் நிவர்த்தி கொடுக்கும். இப்ப இந்த தெய்வத்துக்கு உண்டான விருட்சம் பாத்தீங்கன்னா, மாதுளம் செடி நட்டு வளர்ப்பது நல்லது. மகிழ மரம் நட்டு வளர்ப்பது நல்லது. வேப்ப மரம் செடி நட்டு வளர்ப்பது நல்லது. அரச மரம் நட்டு வளர்ப்பது நல்லது. இப்ப எந்த கோவிலுக்கு சென்றாலும் இந்த விருட்சத்தை நட்டு வளர்த்தால் குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் நீங்கும். இப்ப இவர்கள் எந்த மாதிரி வகையில் தான தர்மம் செய்யலாம்? அன்னாச்சி பழம் தானம் செய்யலாம், இலந்த பழம் தானம் செய்யலாம், சப்போட்டா பழம் தானம் செய்யலாம், நுங்கு தானமா செய்யலாம், அல்லது பணவெல்ல தானமா கொடுக்கலாம், வெண்பொங்கல் தானமா கொடுக்கலாம், சாம்பார் சாதம் தானம் கொடுக்கலாம், ஆப்பிள் சார்ந்த ஜூஸ் உணவா தானமா கொடுக்கலாம். இப்ப இந்த உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இது போன்ற வகையில் தான தர்மம் செய்யும் பொழுது கர்ம வினைகள் நீங்கி குடும்பத்தில் செல்வம் சேரும். அதே போல் மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கொண்டால் குலதெய்வம் வீட்டில் தங்கும். ஆகையால் அனைவருமே இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக் கொள்வது நல்லது. குலதெய்வம் ஈர்த்து கொடுக்கும்.